இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். அன்பின் உள்ளங்களை இந்த பலி மூலமாக உங்களது இல்லங்களுக்கு வருவதையிட்டு ரொம்பவும் சந்தோஷம் அடைகிறேன். இன்றைய நாள் ஆண்டவர் கொடுத்த அற்புத நாள். ஆகவே வாருங்கள், இன்றைய நாளை ஆண்டவரது பலியோடு நாம் கொண்டாட்டமாக ஆரம்பித்துக் கொள்ளலாம். இன்று யாரெல்லாம் உங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறீர்கள், திருமண ஆண்டை கொண்டாடுகிறீர்கள், இன்றைய நாளில் யாரெல்லாம் சிறப்பின் நாட்களை செழிப்போடு கொண்டாடுகிறீர்கள், ஆண்டவருக்கு நன்றியாக இந்த பலியை ஏறெடுத்துக் கொள்ளுங்கள். அத்தோடு உங்களது உள்ளத்து கருத்துக்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் நிறைவேறும்படியாக ஆண்டவரது பாதத்தை கெட்டியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளில் தன்னுடைய 50வது பிறந்த தினத்தை யூகேயில் கொண்டாடுகின்ற டிரான் நிக்லஸை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், உடல் உள்ள ஆன்மீக பலம் கொடுத்து இவரை எந்நாளும் எப்பொழுதும் தன்னுடைய செட்டையின் மறைவில் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்றும், இவரையும் இவருடைய மனைவி பிள்ளைகளையும் இறைவன் தாமே சிறப்பாக ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்றும், விசேஷித்த விதமாக பிள்ளைகளது எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்றும், இறைவன் தாமே அவர்களை வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்றும், யூகேயில் பரீட்சைக்கு தயாராகின்ற அனைத்து பிள்ளைகள் மீதும் இறைவன் தன்னுடைய அருட்பொழிவை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்றும், ஆவியானவரினுடைய வழிநடத்துதல் பிள்ளைகளோடு கூடவே இருக்கும்படியாகவும், உடல் உள்ள ஆன்மீக பலம் கொடுத்து பிள்ளைகளை வழிநடத்தி நல்லபடியாக பரீட்சைகளை மேற்கொள்ள இறைவன் தாமே இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும், விசேஷித்த விதமாக இந்த பலி வழியாக நாமும் ஒன்றாக இணைந்து ஜெபித்து நிற்போம். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, ஒரு புதிய நாளை கொடுத்து அதிலே வாழுவதற்கான ஆசிரை கொடுத்திருக்கிறேன். நன்றி தகப்பனே. இன்றைய நாள் பூராக உம்முடைய சட்டையின் மறைவில் எங்கள் ஒவ்வொருவரையும் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கிறோம். யோபுவின் தளரா மனதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதர சகோதரிகளை, நீங்கள் ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள். நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். அவ்வாறு செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர்.
என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். Hallelujah, 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 hallelujah. விண்ணோடும் மண்ணோடும் வாழும் எந்தன் தெய்வமே, என்னோடும் வாழ்வோடும் என்றும் சேர்ந்து வாழுமே. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேயா பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபசாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபசாரம் செய்கிறாள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு இயேசு ஆண்டவர் விவாகரத்து பத்தி நல்ல ஒரு பிரசங்கம் கொடுக்கிறாரு பரிசேயர்களுக்கு, அங்க வந்திருந்த மக்களுக்கு. பரிசேயர்கள் என்ன தெரியுமா கேட்டாங்க? பழைய காலத்துல மோசே சொல்லி இருக்கிறாரு, கணவன் அவனுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னா விவாகரத்து பத்திரம் எழுதி அவளை விலக்கி விட்டுறலாம். இன்னைக்கு நாங்க அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இயேசுவை பிரச்சனையில தள்ளி விடுறதுக்காக ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு இயேசு சாமர்த்தியமாக ஒரு பதில் சொல்றாரு. இந்த பாருங்கப்பா, அன்னைக்கு மோசே எதற்கு அப்படி பண்ணாரு? எதற்கு அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு வாழ்ந்தவர்கள், அதாவது மனுஷர்கள், அவர்களது மனைவியர்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க தெரியுமா? ரொம்ப கொடூரமாக. அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னு சொன்னா கூட அவர்களை ரொம்ப மோசமா தண்டிப்பாங்க. சில சமயங்கள்ல பெண்களை அவர்கள் மதிக்கிறதே கிடையாது, அவங்களை அடிச்சு கூட கொண்டு போடுவது. இதனால பெண்கள் அதிகமாக வதைக்கப்படுவதால அதை பார்க்க முடியாம தான் மோசே அன்னைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. இதை பாருங்கப்பா, இந்த ஆணாதிக்க சமூகத்துல நீங்க பெண்களை மதிக்காம இருக்கிறீங்க. சரி, ஒரு வேளையில உங்களுக்கு அவளை பிடிக்கலையா, எதுக்கு அவளை வேணா அடிச்சு வதைச்சு கொள்றீங்க? வேணாமே. அவளுக்கு ஒரு விவாகரத்து எழுதி அவளுக்கு ஒரு விடுதலை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவ பாட்டுக்கு போய் அவ வாழ்க்கையை வாழ்ந்துப்பான்.
அவளது உயிராவது மிஞ்சும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்துல தான், உங்களது கடின உள்ளத்தால் தான் அவர் அப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரே ஒழிய தொடக்கத்துல இருந்தே கடவுள் விவாகரத்தை அனுமதிக்கவே இல்லை. அவரே கணவன் மனைவியை ஒன்னா இணைச்சு இந்த உலகத்துல மனுஷ குலத்தை பலுகி பெருகும்படியாக ஆணையிட்டவர். அப்பேற்பட்ட கடவுள் விவாகரத்தை விரும்புவாரா அப்படின்னு இயேசு கேட்கிறாரு. அன்பின் உள்ளங்களே, இந்த விவாகரத்து அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் ரொம்பவும் கிரிட்டிக்கலானது தான். ஏன்னா இந்த காரியம் சிலருக்கு ஓகே அப்படின்னு இருக்கலாம், சிலருக்கு இல்லை அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான குடும்பத்தை முன்வைக்க விரும்புகிறேன். அந்த குடும்பம் வேற எந்த குடும்பமே கிடையாது, உண்மையாகவே சந்தேகத்தால் பிரிந்து போகக்கூடிய ஒரு குடும்பம். ஆனாலும் அந்த சந்தேகத்தின் மத்தியிலும் நம்பிக்கையால் ஒன்றாக இணைந்து கடைசி வரை ஒருத்தர் ஒருத்தரை விட்டு கொடுக்காம ஒருத்தர் ஒருத்தருக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்த குடும்பம் அந்த குடும்பம் தான் திருக்குடும்பம். அன்னை மரியாள் திருமணத்திற்கு முன்னாடியே இயேசு ஆண்டவரை தன்னுடைய கருவில் சுமந்தவர். அப்படி அவர் கருவில் இயேசுவை சுமந்ததை சூசேப்பர் ஏற்றுக்கொண்டார். அப்படி அவர் ஏற்றுக்கொள்ளாமல் அன்னை மரியாளை அன்னைக்கு அவர் விலக்கி இருந்தால் அன்னைக்கே நாம விவாகரத்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி வாதாடி இருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையில கூட சூசேப்பர் அன்னை மரியாளை சந்தேகிக்காம நம்பி ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தபடியால் தான் அந்த குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் திருக்குடும்பமாக போற்றப்படுது. நம்முடைய குடும்பங்களும் திருக்குடும்பங்களாக போற்றப்படணும் அப்படின்னு சொன்னா, என்னதான் குடும்பத்துல பிரச்சனைகள் வந்தாலும் ஒருத்தர் ஒருத்தரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அல்ல, மாறாக ஒருத்தர் ஒருத்தர் மீது அன்பு காட்டி பாசத்தை வெளிப்படுத்தி கூடுமான வரைக்கும் உங்களால் எந்த அளவுக்கு அடுத்தவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வாழ முடியுமோ அந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டு, முடியாத கட்டத்தில் அவர்களை விட்டு விலகி போகாம அவர்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆண்டவர் அவர்கள் மீது ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டி நிற்பீர்களாக இருந்தால், உங்களது வாழ்க்கையில நீங்க பிரிந்து போகின்ற நிலை வந்தாலும் கூட ஆண்டவர் உங்கள் மத்தியில் நின்று, ஏன்னா அவர்தான் திருமணத்துல அந்த அருட்சாதனத்துல உங்கள் நடுவில் நின்றவர். அவரு மீண்டுமாக உங்களை பிரிந்து போக விடாமல் உங்களை கெட்டியாக பற்றி பிடித்து கொள்ள உங்களது குடும்ப வாழ்க்கை என்று மாத்திரமல்ல இனி வருகிற நாட்களில் சிறப்பாக அமைந்து கொள்ளும். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகும் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நலத்தின் விளைவு மனிதொடைப்பின் பயணமாகி இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறு. உழைவன் என்றென்று வாழ்த்து வருவாராக. மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். ஆண்டவரே, அனைத்துலகும் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயணமாகி இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். உழைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பாலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடேற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்டென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது:
தூயவர் 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 மூவுலகிறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். வாடு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் ஜோசப் மற்றும் தாமஸ், உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை, இந்த வாரத்திற்கான தேவை, இந்த மாதத்திற்கான தேவை, இந்த வருஷத்திற்கான தேவை, அத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். நம்முடைய 7 தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். கேட்ட மாத்திரத்திலேயே ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பதாக சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக நாம் ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னி. எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும் அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். எங்களை உம்முடைய நலன்களால் நிறைத்திருக்கிறேன். சிறப்பாக எங்களை வழிநடத்தப் போகின்றேன். நன்றி தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சட்டையின் மறைவில் வைத்து எப்பொழுதும் பாதுகாப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவரது ஆசீர் உங்களோடு நிறைவாக இருக்கிறது. வாருங்கள், அன்னையினது ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, கன்னியாகிய புனித அன்னை மரியாள் எங்களுக்கு பாதுகாவலியாக தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அவருடைய பாதுகாப்பிலே வாழுகின்ற நாங்கள் அவர் எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற அத்தனை காரியங்களையும் உம்முடைய கிருபையினால் எங்களது வாழ்க்கை மீது
நீர்தாமே பொழிந்தருள வேண்டும் என்று சிவியராய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். தலை வணங்கி அன்னையின் ஆசிரை பெற்று செல்வோம். அன்பின் உள்ளங்களே, அன்னையினது ஆசீரோடு இன்றைய நாளை ஆரம்பிக்கின்றீர்கள். ஆண்டவரது ஆசீர், அன்னையினது ஆசீர் நம்முடைய வாழ்க்கை மீது ஆசீர் மேல் ஆசீர். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை மகிழ்வையும் சிறப்பையும் நிறைவாக கொடுக்கும். இதை வாழ்க்கையில் உறுதியாக நம்பிக்கொள்வோம். நம்புவோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை இன்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க இன்னமும் அதிகமான சிறப்பையும் செழிப்பையும் கண்டுகொள்ளும். May God bless you. Take care and see you all tomorrow. தாய் மரியே, அருளின் நிறையூற்றே, என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. அன்னையே, ஓ அன்னையே, வாழும் நாட்களெல்லாம் உந்தன் துணை வேண்டும். எந்தன் தாய் மரியே, பரிவு ஜெபம் வேண்டும். பல கோடி மக்கள் தாய் மரியே, கரம் கூப்பி உம்மை வணங்குகின்றேன். பல கோடி மக்கள் தாய் மரியே, கரம் கூப்பி உம்மை வணங்குகின்றேன். அன்னையே, எந்தன் தாய் மரியே, அருளின் நிறையூற்றே, என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. எல்லாமே இங்கு பயமாக உண்டு, அம்மா உன் துணை வேண்டும். உலகத்தை அழிக்கும் நோய் காட்டை அழிக்க உன் பாதம் சரணடைந்தோ. அம்மா மரியே, பரிந்து பேசும் உம்மகன் இயேசு கருணை வேண்டும். அவராலே எல்லாமாகும், அவர் தொடுதலில் சுகமடையும். அவராலே எல்லாமாகும், அவர் தொடுதலில் சுகமடையும். அன்னையே, எந்தன் தாய் மரியே, அருளின் நிறையூற்றே, என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. உலகாளும் தேவனை உம் வயிற்றில் தாங்கும் பாக்கியம் பெற்றவரே, உம் மக்கள் நாங்கள்
நாங்கள் அன்றாடம் உம்மை நெஞ்சார வணங்குகின்றோம். அம்மா நன்றி, உமக்கு நன்றி, எம்மை எண்ணும் உமக்கு நன்றி. எமக்காக மகனை தந்தீர், வலி தாங்கி வழி திறந்தீர். எமக்காக மகனை தந்தீர், வலி தாங்கி வழி திறந்தீர். அன்னையே, எந்தன் தாய் மரியே, அருளின் நிறையூற்றே, என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே.